மின்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் தொழிலாளர்கள் உயிரிழப்பு போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, காலி பணியிடங்களை நிரப்புவது போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு தமிழக அரசிடம் மின்வாரிய ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்களின் மத்திய அமைப்பினர் சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், தமிழ்நாடு மின்சார வாரியம் முழுவதுமாக தனியார் மையத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மின் ஊழியர்களின் பற்றாக்குறையால் 3 கோடி மின் இணைப்புகள் முறையாக பராமரிக்கப்பட முடியாமல் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், மின்வாரிய ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மின்சார வாரியத்தில் 60,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய களப்பிரிவுகளை பணியாற்றுகின்ற ஆரம்ப கட்ட பதவிகள் 60,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களாக இருக்கு.